arrange the following solutions in decreasing order of specific conductance. So specific conductance குள்ள symbol வந்து காப்பா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கான்சன்ட்ரேஷனில் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் அதை வச்சு நம்ம ஆர்டர் வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி எடுத்துக்கோங்களேன். அது இப்போ நம்ம கேசிஎல் சொல்யூஷன்னே வச்சுக்கலாம். கன்சிடர் இந்த சொல்யூஷனுக்கு வந்து லைக் 5 மொலாரிட்டி இருக்குது, அதாவது கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. இன்னொரு சொல்யூஷன் எடுத்துக்கலாம், இதுவும் கேசிஎல் தான். இதில் வந்து 2 மொலாரிட்டி தான் இருக்குது, ஸோ கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ மொலாரிட்டினா என்னது, பேசிக்கலாக 5 மோல்ஸ் வந்து இன் 1 லிட்டரில் இருக்குது, 5 மோல்ஸ் இன் 1 லிட்டர். ஓகே, ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் நம்ம கண்டக்டன்ஸ் பார்ப்போமே, அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் போகும். ஸோ கண்டக்டன்ஸ் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா டைல்யூஷன் அதிகமாக இருக்கச்சுல கண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த K+Cl- நல்லா பிரிஞ்சு போய் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும், பயங்கரமாக நல்ல கண்டக்டன்ஸ் இருக்கும். அப்போ கண்டக்டன்ஸ் இதில் வந்து எதுக்கு அதிகமாக இருக்கும், இந்த 5mக்கா 2mக்கா, 5mக்கு 2mக்கு தானே அதிகமாக இருக்கும். ஏன்னா டைல்யூஷன் அதிகமாக இருக்குச்சுல கண்டக்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஓவரால் சொல்யூஷனில். இப்போ ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னது, ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ்னா ஒரு பர்டிகுலர் வால்யூமில், இப்போ 1 மீட்டர் கியூப், இப்போ இந்த சொல்யூஷன்ல பயங்கரமா வால்யூம் இருக்கலாம், மேபி 1000 மீட்டர் கியூப் இருக்கலாம். அதுல 1 மீட்டர் கியூப் இந்த ஒரு பர்டிகுலர் வால்யூம்ல எவ்வளோ கண்டக்டன்ஸ் இருக்கும், ஸ்பெசிஃபிக்கா அந்த பொசிஷன்ல எவ்வளோ கண்டக்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா அது வந்து இப்போ வந்து டைல்யூட் பண்ண கன்சிடர் இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்டிகுலர் இதில் ஃபர்ஸ்ட் ஒரு 2 இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், 2 அயான்ஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் 1 மீட்டர் கியூப்ல. இனிஷியலி தேர் வாஸ் 2 அயான்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ வந்து இது வந்து 5 மொலாரிட்டி, சரியா. அதுக்கப்புறமா இதுல வந்து 2 மொலாரிட்டி சொல்யூஷன்ல இந்த பர்டிகுலர் இதுல கம்மியாயிரும்ல, ஏன்னா இது வந்து டைல்யூட் பண்ணிட்டோம். இது வந்து என்ன ஆச்சு, டைல்யூட் ஆயிடுச்சு. இப்போ டைல்யூட் ஆனா எல்லா அயன்ஸும் தள்ளி தள்ளி போய் இருக்கும். அப்போ ஒரு பர்டிகுலர் வால்யூம்ல 2க்கு மேல இப்போ 1 ஆயிடுச்சு. அப்போ ஒரே ஒரு அயன் தான் அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ்ல இருக்கவே செய்யுது. அப்போ கண்டக்டன்ஸ் என்ன ஆயிரும், கம்மி ஆயிரும். ஸோ கண்டக்டன்ஸ் வந்து டைல்யூஷன் பண்ணா என்ன ஆகுது, டைல்யூஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டக்டன்ஸ் வந்து என்ன இருக்கு, கம்மியா இருக்கு. அதாவது ஸ்பெசிஃபிக் கண்டக்டர் அப்படியே ஆப்போசிட், சரியா. கண்டக்டன்ஸ் வந்து டைல்யூட் பண்ணச்சுல அதிகமாகும், ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் வந்து டைல்யூட் பண்ணச்சுல கம்மியாகும். ஏன் அப்படின்னா டைல்யூட் பண்ண அந்த பர்டிகுலர் ஏரியால அயன்ஸ் வந்து கம்மி ஆயிட்டே போகும். இனிஷியலி 3 இருந்துச்சுன்னா அப்புறம் 1 தான் இருக்கும் டைல்யூட் பண்ணச்சுல. ஏன்னா டைல்யூஷன்னா நல்லா நினச்சிக்கோங்க, எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது பல பிளேஸ்ல. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் எழுதலாமா. இப்போ இதுல இருக்கிறதுலே ஹையர் கான்சென்ட்ரேஷன் என்னது அப்படின்னா 0.5 தானே. ஸோ 0.5 எழுதிக்கலாம். அடுத்து என்னது இருக்கு, 0.25 இருக்கு. அடுத்து என்ன இருக்கு, 0.1 இருக்கு. அடுத்து 0.01 இருக்கு. ஃபைனலி 0. அந்த ஆர்டர்ல எழுதியிருக்கேன், சரியா. பெருசுல இருந்து சின்னது மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ இதுல வந்து டைல்யூஷன் எதுக்கு அதிகம், இந்த இதுதான் மோர் டைல்யூட், அப்படிதானா. இருக்கிறதுலே கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன், அதனால மோர் டைல்யூட். இப்போ மோர் டைல்யூட்னா ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் என்னதான் இருக்கும், கம்மியா இருக்கும், அப்படிதானா. ஸோ அப்போ 0.5க்கு தான் இப்போ கான்சென்ட்ரேஷன் இஸ் மோர். ஸோ வந்து மோர் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். இப்போ அதை நீங்கள் ஜஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ 0.5ல வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து இப்போ 2, 3 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே இது இந்த 0.005ல வந்து ஒரு இடத்துல 1 தான் இருந்திருக்கும். அதனால கண்டக்டன்ஸ் இதுக்கு கம்மி. ஓகே, தேங்க்யூ.